இப்போ நடக்கக்கூடியது இல்லீகல் வார். ஷியா முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். அந்த ஷியா முஸ்லிம்ஸோடைய தலைவர் தான் அயாத்துல்லா. இப்போ அவரையும் அவர் சார்ந்த 41 லீடர்ஸையும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே ஒரே ஏஐ மூலமா வாரா. ஆமாம்மா, இதை நீங்க டெஃபினட்டா இந்த இது எப்படி சாத்தியம்? அயாத்துல்லா கொமேனி அவர்களை கொண்டிருக்கார்கள். இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாரை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால நாங்க எங்களுடைய அப்ஜெக்டிவ் இனிமேல இந்த பிரச்சனைகளை எங்க நாட்டு கிட்டேயே வரக்கூடாது, அது வர வரைக்கும் நாங்க போராடுவோம். ஈரானுடைய படகு இந்தியன் ஓஷன்ல இருக்கும்போது அதை அமெரிக்கன் டார்பிடோ வீழ்த்திருக்கு. இப்போ உலகத்துல நிறைய நாடுகள்ல கேஸ் இருக்கு. கட்டார் நாட்டுல இருந்து நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் வச்சு ரெகுலரா நமக்கு சப்ளை வந்துருக்கு. இன்றைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல ப்ரொஃபசர் கே பிரபாகரன் அவர்கள், பொருளாதார நிபுணர், இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. சென்னையில பல உணவகங்கள்ல கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாடுனால இங்கே ப்ராப்பராக ஃபுட்டு டெலிவரி பண்ண முடியாது, இல்லை இட்லி தோசைகள் வழங்கப்படாது, இல்லை டீ காஃபி கொடுக்கப்படாது, இல்லை இதுக்கு மாற்று ஏற்பாடாக விறகு நோக்கி இல்லை மின்சாரம் நோக்கி நகரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தட்டுப்பாடுகளுக்கான காரணம் என்ன? இதுக்கு மாற்று வழிதான் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? நமக்கு கட்டார் நாட்டிலிருந்து தான் இந்த எல்பிஜி என்ற கேஸ் வருது. ஹொர்மூஸ் என்ற ஒரு சின்ன இடத்துல இருந்து 33 கிலோமீட்டர் தான் அதனுடைய டிஸ்டன்ஸு. அது ஈரான் கீழே இருக்கு. அவங்க அதுல எந்த விதமான ஷிப்ஸையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவேளை ஏதாவது ஷிப்ஸ் அதில் அலோவ் பண்ணோம்னா அதை நாங்கள் நாசப்படுத்துவோம் என்ற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய 85% எல்பிஜி அங்கேருந்து தான் வருது. ஓகே. இப்போ அதில் வராததுக்கு இப்போ நம்மக்கிட்ட இந்தியா முழுவதும் இந்த எல்பிஜி உடைய தாக்கம் ஏற்பட்டு இருக்கு. முதல் முறையாக எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை இந்தியாவில், இதுக்கு முன்னால் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் ரைஸு வீட்டு இதுக்காக பயன்படுத்துவாங்க. சரி. இப்போ நமக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா கேஸ் சிலிண்டருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதில் கேஸ் சிலிண்டர், வீட்டு சிலிண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸு இண்டஸ்ட்ரீஸுக்கு போகக்கூடிய கேஸ் ஓரளவுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. 70% தான் இருக்கு. இப்போ நீங்க கேட்ட கேள்வியில் 2 இருக்கு. இதை ஒன்றிய அரசு வேற விதமா அணுகியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ உலகத்துல நிறைய நாடுகள்ல கேஸ் இருக்கு. மணிசங்கர் ஐயர் என்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அப்போ பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இது தெரிஞ்ச உடனே நான் இந்த கேஸ் இந்த மாதிரி பற்றாக்குறை வரும் என்ற முன்னெச்சரிக்கையோடு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து இதர நாடுகள்ல இருந்து ஸ்பாட் பிரைஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸ்பாட் பிரைஸ்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்பாட் பிரைஸ்ல நான் வாங்கியிருப்பேன். அந்த வாங்கி இருந்தது என்றால் இந்த பற்றாக்குறை வராது. இப்போ ஸ்பாட் பிரைஸ் இப்போ இருக்கிற நிலைமையில எல்பிஜி 2 மடங்காக ஏறிவிட்டது. கட்டாரும் எங்களுக்கு யுத்தம் வர்றதுனால எங்களால் உங்களுக்கு தர முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கையிருப்பு கூட 2-3 நாளைக்கு தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒன்றிய அரசின் ஒரு இன்எஃபிஷியன்சியாக தான் நான் பார்க்கிறேன்னு சொல்லி மோகன் சாவ்னியும் மணிசங்கர் ஐயர் சாரும் சொல்றாங்க.
ஓகே. சரி, இப்போ இந்த தட்டுப்பாடுகள் நிலவாம இருக்கிறதுக்கு ஒன்றிய அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாரி மணிசங்கர் ஐயர் சொன்ன மாரி நம்ம வந்து ஸ்பாட்ல அத வாங்காம விட்டது ஒரு தவறா? இல்ல இந்த உலக நாடுகள்ல அங்க போர் தொடங்கும்போதே இங்க பலரும் வந்து அமெரிக்க தூதரகத்துல போயிட்டு போராட்டமும் நடத்துனாங்க. ஸோ இங்க தமிழ்நாடு அரசு இல்ல இந்தியன் கவர்ன்மெண்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இதனால தான் இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கான காரணங்கள சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. ம். இதுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஒன்லி a ஸ்டேட் கவர்மெண்ட். ம். இவங்கனால வந்து எந்த ஒரு இந்த ஸ்பாட் ப்ரைஸ்னா அன்னைக்கு எந்தெந்த நாட்டில் எங்கே இப்போ வந்து நம்ம கட்டார் நாட்டில் இருந்து நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் வச்சு ரெகுலராக நமக்கு சப்ளை வந்துட்டு இருக்கு. இங்கே கட்டார் நாட்டில் இருந்து சப்ளை கட்டான உடனே இது கட்டாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்னாலேயே ஊகித்திருந்தால் ஸ்பாட் ப்ரைஸஸ்ல இவங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கி, ஏன்னா இந்த பக்கம் ஃப்ரீயா தான் இருக்கு. நமக்கு சிங்கப்பூர், இந்த ஆஸ்திரேலியா இந்த பக்கம் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த வெஸ்ட் ஏஷியால இருக்கிற பிரச்சனை தான் இது. அதனால இந்த பக்கத்துல இருந்து நம்ம வாங்கியிருக்கலாம், ரஷ்யாவில இருந்து வாங்கியிருக்கலாம், நம்ம நிறைய இடத்துல இருந்து வாங்கியிருக்கலாம். ஆனா இதை எதையுமே வாங்காம நம்ம வந்து தாமதப்படுத்துறதுனால இப்போ இருக்கிற மாண்புமிகு பெட்ரோலியம் மினிஸ்டர் பூரி அவர்கள் இதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஏன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும் என்றது, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்பர் 2, கிரிமட்டோரியம்ல இறந்த மனிதர்களை இப்ப சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்த மனிதர்களை எரிப்பதற்கு கேஸ் தான் தேவைப்படும். அப்போ எந்த விதமான இது நம்ம பண்ண முடியும்? அப்போ பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கை மிக, அதே போல இந்த சின்ன சின்ன சாப்பாடு கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும். இந்த மைக்ரண்ட் லேபர் எல்லாமே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. இப்படி இருக்கிற நிலைமையில நாம் நம்மளை எப்படி வழிகாட்டுவது என்று ஒன்றிய அரசு கொஞ்சம் கவனத்தை செலுத்த மறந்தது என்றுதான் நான் சொல்லுகிறேன். சரி, இப்போ நீங்க இந்த போர் தொடங்கிருச்சு, இந்த போர் தொடக்கத்துக்கான காரணம் என்ன? இந்த பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த பக்கம் ஈரான். ஆனா இங்க ஒரு முற்றுப்புள்ளியா இல்ல தொடக்க புள்ளியா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? இந்த போர் தொடக்க புள்ளி எதுதான் முடிவு புள்ளியா இங்க இருக்க போகுது? ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது தொடக்க புள்ளி என்றது என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப்பும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேல் நத்தன்யாஹு அவர்களும், இவங்க 2 பேருமே எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரே ஒரு நாடு ஈரான். அந்த ஈரானுடைய தலைவர் தான் அச்சுறுத்தலாக இருக்கிறார். ஈரான் மக்கள் அவரை ஆதரிக்கவில்லை. அவரை ஆதரிக்காததனால் அவரை அந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியில வந்துட்டா உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு தீர்வு காண முடியும், இந்த யுத்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. அதுல ட்ரம்ப் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கொமேனி அவர்களை அந்த லீடர்ஷிப்ல இருந்து வெளியில எடுத்துட்டு மக்களாகவே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம், உங்களை அவர்தான் ஒரு சென்ட்ரல் புள்ளியாக இருக்காரு, இதை உங்களை டெமோக்ரட்டைஸ் பண்ணாம நீங்க வந்து மிக கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கார் அவரு அப்படின்னு சொல்லி சொன்னார். 28ஆம் தேதி அவரை கொன்ற பிறகு மக்கள் வெனிசுலா நாட்டு மாதிரி மக்கள் வந்து எதுவுமே எஃபெக்ட் இல்லாம மதுரோவை எடுத்துட்டு போகும்போது வெனிசுலாவில் ஒண்ணுமே நடக்கல. வெனிசுலா நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு எந்த விதமான அஜிடேஷன்ஸும் பண்ணல, போராட்டங்கள் பண்ணல. ஆனா ஈரான் என்ன இருந்ததுன்னா,
ஈரான்ல இருந்த 1-2 அப்போசிஷனும் சேர்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த ஒன்று சேர்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய 4000 வருஷம் கல்ச்சர், உலகத்திலேயே மோஸ்ட் கல்ச்சர்டு பிளேஸ்னா அது ஈரான் தான். இந்த ஈரான் வந்து எந்த அளவுக்கு கல்ச்சர்ட் பிளேஸ்னா, நம்மளுடைய உலகத்திலேயே அவங்க தான் இந்த பர்ஷியன் லாங்குவேஜ் வச்சிருந்தாங்க. முதல்ல ஜொராஸ்ட்ரியன்ஸ் இருந்தாங்க. அந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ் வந்து இந்த ரிச் பீப்புள் என்னென்ன இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இருந்தது. ஆனால் தொழிலாளர்கள், வேலை செய்கிறவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே இஸ்லாம்ன்றது மிக பிடித்த, எல்லாருமே சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐடியா மிக பிடித்திருந்தது. அதனால இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள். அதுவும் ஷியா முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். அந்த ஷியா முஸ்லிம்ஸோடைய தலைவர் தான் அயாத்துல்லா குமைனி. இப்போ அவரையும் அவர் சார்ந்த 41 லீடர்ஸையும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் எல்லாருமே ஒரே தடவை கொன்று விட்டார்கள். இது வந்து ஒரு இல்லீகல் வார். இல்லீகல் வார்னா இது உலகத்தில் யுஎன்னுடைய சாங்ஷன் இல்லாமல் பண்ணக்கூடிய வார். லீகல் வார்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்னுடைய டெரிட்டரியை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்க, அதனால நாங்கள் வந்து இது உங்கள் மேலே யுத்தத்தை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது லீகல் வார். ஈராக் வந்து 1991 ஈராக் வந்து குவைட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அமெரிக்கா அவங்கள சப்போர்ட் பண்ணி, குவைட்டை சப்போர்ட் பண்ணி இந்த வாரை நிறுத்தியிருந்தாங்க. அது லீகல் வார். ஆனால் இப்போ நடக்கக்கூடியது இல்லீகல் வார் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சொல்லிவிட்டாங்க. பிரிட்டன், யூரோப்பியன் யூனியன், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது அவருடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, இனிஷியலா அவர் சொன்னது கொமேனி அவர்களை கொன்றுவிட்டால் இருக்கிற மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றார். முதல்ல ஒரு நாட்டுடைய தலைவரை கொல்வது ஒரு இல்லீகல் திங். நம்பர் 2, மாற்றி அவருடைய சன்னை இன்னொரு கொமேனி அவருடைய சன்னை அவங்க லீடராக எடுத்திருக்காங்க. ஆனால் அவரையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் நினைத்தவன் தான் அவங்களுக்கு தலைவனாக இருக்கணும்னு சொல்கிறார். இது எந்த விதத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் பற்றி பேசக்கூடிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளும்? அதனால் இப்போ அது சொன்னவர் அந்த அப்ஜெக்டிவ் முடிஞ்சது. ஆனால் வாரம் இன்னும் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போனா இந்த போர் அவருடைய போர் இல்லை, இது இஸ்ரேலுடைய போர். இதில் அமெரிக்கா வந்து இந்த இஸ்ரேல் போரில் அனாவசியமாக உள்ள கொண்டு வரப்பட்டோம் என்று 78% அமெரிக்கர்கள் நினைக்கிறாங்க. இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாதனா, இது இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல எங்களை கொண்டு வந்து நீங்க பிரச்சனைகளாக மாறிவிட்டீங்கள், இதனால எங்களுக்கு தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய போர் நடக்கக்கூடிய நாடுகளுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதமர் வந்து அந்த நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதாவது இந்தியாவில இருந்து ஒரு தலைவர் போனதுக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த போரெல்லாம் தொடங்குறது அப்படின்னா இது ஒரு ரீசனாவும் இருக்குமா, இல்ல இந்தியாவோட தலையீடுகள் எதனா இருக்குமா, இல்ல மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் எதனா போயிருக்குமா? இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவர் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போய், இஸ்ரேல் ஒரு தந்தை நாடு, இந்தியா ஒரு மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இஸ்ரேலிஸ் ஆர் ஜூஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மோனோதீசம்னா கடவுள் ஒன்றே ஒன்று. அதே போல நீங்க கடவுள் உருவப்படுத்துறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால அவங்க ஜீசஸையே ஏத்துக்கிறது இல்லை.
அதனால உலகத்திலேயே நாங்கள் தான் ஒரு சுப்பீரியர் பர்சன், சோசன் பீப்புள் பை காட். கடவுள் எங்களை சூஸ் பண்ணியிருக்காரு, நாங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால தான் இஸ்ரேலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதம். இதுக்கு எதுக்குமே சயின்டிஃபிக்கான வேலிடிட்டியே கிடையாது. இப்ப நாத்தன்யாகுன்னு இருக்காரு இல்லையா, அவர் பேர் நாத்தன்யாகு கிடையாது, அவருக்கு பேரு வேற. அவர் வந்து போலாந்து நாட்டில இருந்து வந்தவர். அவர் ஹெர்பியூ பேசுறது இல்லை. அதே மாதிரி நிறைய நாடுகளிலிருந்து வந்த ஜூஸ் தான் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஹெர்பியூ சிமிலர் லாங்குவேஜ் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனுடைய ரபிகள்ன்றது மத குருமார்கள். அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, நாங்க எந்த மதத்துல உருவ வழிபாடுகள் இருக்கோ அந்த மதத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஜீசஸையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இஸ்லாம்ல ஜீசஸை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ப்ராஃபெட் முஹம்மட், லெட் தி பீஸ் பி ஆன் ஹிம், அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ், நிறைய இடத்துல குரான்ல ஜீசஸ் உடைய ரெஃபரன்சஸ் வருது. அதனால இப்போ இங்கே அது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் நாம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றது சரித்திரத்துல பதிவுபட்டிருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது அவர்கள் நம் ஃபாதர்லேண்ட் அன்னு சொல்றது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கு. அது எந்த அவர் ஏதாவது அந்த கிளாரிட்டியை அவர் கொடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற தலைமை இடங்கள் வந்து தாக்கப்படும்ன்ற தகவலும் வெளியாகிக்கிட்டே இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்கம்மா. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த கல்ஃப் நாடுகளில் எல்லாம் இடத்துலையுமே அமெரிக்க பேசஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மக்கள் 15-20% அந்த நாட்டு மக்கள். வெளிநாட்டுகள்லேருந்து வந்தவங்க தான் 70% அங்கே. ஏன்னா அந்த நாட்டில் அந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது. அதனால அதே போல துபாய், இது எல்லாமே துபாய் உலகத்தினுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல். அதே போல நம்மளுடைய ஏர் டிராவல்கெல்லாம் அங்கே தான் வராங்க. இவர்களுக்கு செக்யூரிட்டி கொடுப்பதற்காக அமெரிக்கன் இராணுவ தளங்களை அமைத்திருக்கார்கள். இந்த இராணுவ தளங்களை அமைத்திருக்கும் போது ஈரான்ல இருந்து மிசைல்ஸை போடும்போது என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இராணுவ தளத்தில் இருக்கிற எல்லா இன்டர்செப்டர்ஸையும் எடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போ இந்த நாடுகள் எல்லாமே கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல எங்களை காப்பாற்றணும் சொல்லி நீங்க இங்க வச்சு அதுக்கு அமெரிக்காவுக்கு பணமும் கொடுக்குறாங்க. எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி நீங்க இன்டர்செப்டர்ஸ் இங்க வச்சிருக்கும் போது நீங்க இந்த மாதிரி வார் வரும்போது அதை எல்லாமே இஸ்ரேலுக்கு கொண்டு போவது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து என்னோட போர், இதுதான் இந்த போருக்கு வந்து அசிமெட்ரிக் வார்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சிமெட்ரிக் வார்னா உங்களுக்கும் எனக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர்ன்னும் போது அவங்க 2 பேரும் தான் போர்ல இன்வால்வ் ஆக போறாங்க. இதுல வந்து நீங்க வேற ஒரு கண்ட்ரில எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கிருந்து என்ன அடிக்க பார்த்தீங்கன்னா நான் உங்களை திருப்பி தாக்குதலை செய்வேன் அப்படின்னு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. தாக்குதல் பண்ணி இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். இந்த என்டையர் வார் ப்ராசஸையும் ஆந்த்ரோபிக் என்ற ஒரு கம்பெனி அவங்க தான் ஏஐ மூலமாக இந்த வார நடத்தியிருக்காங்க. என்ன சார், ஏஐ மூலமா வாரா? ஆமாம்மா, இதை நீங்க டெஃபினட்டா இது எப்படி சாத்தியப்படும்? இப்போ ஒரே ஒரு நாளில் அயாத்துல்லா கொமேனி அவர்களை கொண்டிருக்கார்கள்.
அது எப்படி சாத்தியமாக இருந்ததுன்னா, அவர் இருந்த இடத்தில் சுத்தி இருந்த இடத்தில் கேமராஸ் இருந்தது. அந்த கேமராவை ஹேக் பண்ணி அந்த கேமராவிலிருந்து பார்த்து தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. படுகொலை தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது இல்லீகல் வார். அதுக்கு ஆந்த்ரோபிக் என்ற கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆந்த்ரோபிக் அந்த டேட்டாவை எல்லாமே மக்கள் மேலே பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அமெரிக்காவுக்குன்னு சொல்லும்போது இதை சாட் ஜிபிடி நாங்கள் பண்ணுறோம் சொல்லி வந்தாங்க. சாட் ஜிபிடி வந்த உடனே சாட் ஜிபிடியிலிருந்து 300% பீப்புள் வெளியே போயிட்டாங்க அமெரிக்காவில் எல்லாமே. நீங்கள் வார தொடங்கக்கூடிய ஒரு ஏஐயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. புரியுது. அதனால இதனால ஏஐ யூஸ் பண்ணி எங்களை நீங்கள் தகர்த்து நினைத்தால் உங்களுடைய டேட்டா சென்டர்ஸை நாங்கள் தகர்ப்போம் என்றதுதான் அவர்களுடைய வாதம். இப்போ அவங்க ஏன் இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸு, ஏன்னா டேட்டா சென்டர்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்து நீங்கள் எங்கள் மேலே போர் தொடங்குறீங்க. அதனால் மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த கம்பெனிக்கு எல்லாருக்கும் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே நாங்கள் தகர்ப்போம் அப்படின்றாங்க. அதே போல் இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் எல்லாமே நாங்கள் சிதைத்து விட்டோம்னால் திருப்பி அதை கொண்டு வருவதற்கு 3 மாதம் ஆகும். எங்களை அழிக்கணும் என்று நினைக்கும் போது எங்களுக்கு வார் ஆஃப் சர்வைவல், நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு எதை வேணாலும் செய்வோம் என்ற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே சார், இப்போ நமக்கு வார் வந்துட்டாலே இல்லை அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த கோல்டோட ரேட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூட 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்க இடத்துல தான் இருக்கும். அப்படின்னும் போது வார் ஒரு பக்கம் சிலிண்டரோட தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, இங்கே கோல்டோட தட்டுப்பாடுகளும் ஏற்படும், அதுக்கான ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தங்கத்தினுடைய விலை உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது? இல்லைங்கம்மா, இப்போ தங்கத்தினுடைய விலை உயர்வு வரவில்லை. ஒரு 1% 2% தான் குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்க ஒருவேளை குறைந்தாலும் அது திருப்பி ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தங்கம் விலைக்கும் வார்களுக்கும் ஒரு விதமான கோரிலேஷன் இருப்பது கிடையாது. அதனால மக்கள் டெஃபினட்டா தங்கம் வாங்கி, அதுவும் ETF கோல்டா வாங்கி பேங்க்ல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல தங்கம் வாங்கி வைத்திருப்பது மிக சரியான ஒரு அணுகுமுறை. ஒருவேளை எந்த அளவுக்கு ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? குறையறதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா இந்த வார் வரும்போது அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா இருக்கிற கோல்டை வித்து இது பண்ணுவாங்க. இல்ல இந்த வார நடத்துறதுக்கான வேலை பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் ஒரு அறிகுறிகளை காட்டவில்லை இப்போ வரைக்கும். அதனால அந்த மாதிரி வருமா என்று அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த வார் முடியறதுக்கான காலகட்ட டியூரேஷன் எவ்வளவு நாட்கள் தொடரும், இல்லை எவ்வளவு நாட்கள் இங்கே இந்தியா பீப்புள்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க சார். வார் எத்தனை நாள் தொடங்கும் என்றது நீங்க முன்னால கேள்வி கேட்டீங்க. இந்த வார்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அந்த அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சதுன்னா வார் நின்றுடும். அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ் முடிந்து விட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க டைம் லைன் முன்னாலேயே முடித்து விட்டோம் எல்லாமே, இனிமேல நாங்கள் போரை நிறுத்துறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ஆனா இஸ்ரேல் இதை நிறுத்துற போக்கே காணோம். இப்படி இருக்கும்போது 2 விதமான அப்ஜெக்டிவ்ஸ். யாருடைய அப்ஜெக்டிவ்ஸை நான் இப்போ வார் தொடங்குறதுக்கு காரணம் இது, அந்த காரணத்தை சரி பண்ணிட்டோம். ஆனா இப்போ அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாரை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால
நாங்க வந்து எங்களுடைய அப்ஜெக்டிவ் இனிமேல இந்த பிரச்சனைகளை எங்க எங்க நாட்டு கிட்டேயே வரக்கூடாது, அது வர வரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஈரானோட அப்ஜெக்டிவே மாறிடுச்சு. ஈரான் வந்து 26ஆம் தேதி பிப்ரவரி நாங்கள் அட்டாமிக் எனர்ஜியை நிறுத்தி விடுவோம், அதை பாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் யுரேனியத்தை என்ரிச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தார்கள் ஜெனீவா போய் சைன் பண்றதுக்கு. ஆனா 28ஆம் தேதி அவரை கொண்டிருக்கார்கள். சமரசம் பேசுற வரவங்களுக்கு இந்த மாதிரி சொல்வது அது ஒரு மிக உலகத்திலேயே இப்போ அந்த நடந்துட்டு இருக்கு. வார் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வாருக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் கண்ட்ரி வந்து இந்த மாதிரி பண்றது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்டையர் வார்ல சைனா அண்ட் ரஷ்யா இவங்க 2 பேரும் ஈரான் தலைவர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் புட்டினாக இருக்கார். புட்டின் தான் ஜீவோடையும் பேசுறதுக்கு தயாராக, ஜீவியும் புட்டினோட பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்காரு. இந்த என்டையர் பேச்சுவார்த்தையில இந்தியாவுக்கு இடமே இல்லாம இருக்கு. ஏன்னா ஜெய்சங்கர் இவர் ஈரானோட டெலிஃபோன் பண்ணும்போது அவங்க இவருக்கு பதிலே அளிக்கவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டெலிஃபோன் பண்ணும்போது யாருமே எனக்கு பதிலே அளிக்கவில்லை, கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈரானோட போய் இஸ்ரேலோட போய் இருப்பதனால் நம்ம நம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதே போல ஈரானுடைய படகு இந்தியன் ஓஷன்ல இருக்கும்போது அதை அமெரிக்கன் டார்பிடோ வந்து வீழ்த்திருக்கு. அதுல இருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சின்ன கண்ட்ரியான ஸ்ரீலங்கா போய் அவர்களை எல்லாருமே காப்பாற்றினாங்க. நம்ம காப்பாற்றினதுக்கு எந்த விதமான முயற்சியுமே எடுக்கல. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த என்டையர் வார்லையும் இந்தியா irrelevant என்றது உலகம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன். இதே போல இந்த உலக போர் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த நேர்காணல் உங்ககிட்ட பேசலாம் சார். தேங்க்யூ சார். வணக்கங்கம்மா.